வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சல் புயல் தீவிரமடைந்துள்ளதால் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. ஃபெஞ்சல் புயல் சென்னையை நோக்கி 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த நிலையில் கடந்த 5 மணி நேரமாக 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மகாபலிபுரம் காரைக்கால் இடையே இன்று கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது சென்னைக்கு தென்கிழக்கு திசையில் 100 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்த ஃபெஞ்சல் புயல் தற்போது 90 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இதன்படி மகாபலிபுரத்தில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் நள்ளிரவில் இருந்து கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. அதிகபட்சமாக சென்னை எழும்பூரில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனம்பாக்கத்தில் 10.2 சென்டிமீட்டரும், நுங்கம்பாக்கத்தில் 9.70 சென்டிமீட்டரும், நந்தனத்தில் 8.20 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை உடனுக்குடன் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. தண்டவாளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் சில தடங்களில் புறநகர் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பூங்கா நகர் பகுதியில் உயர் மின்னழுத்த மின்கம்பிகள் அறுந்து விழுந்ததால் கடற்கரை மற்றும் தாம்பரம் இடையே இரு மார்க்கத்திலும் மின்சார ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புயலின் தாக்கம் காரணமாக சென்னை மற்றும் அதனையொட்டிய மாவட்டங்களில் இடைவிடாது மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீர்நிலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு முடுக்கிவிட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில கட்டுப்பாட்டு அறையில் மாவட்ட ஆட்சியாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தி பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பாதிப்புகளை கண்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் அம்மா உணவகங்களில் 24 மணி நேரமும் 3 வேளையும் இலவசமாக உணவளிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருந்துகளை கையிருப்பில் வைத்துக் கொள்ளவும் முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். இதனிடையே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்கள் படகுகள் மூலம் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 6 சுரங்க பாதைகள் மூடப்பட்டுள்ளன. முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆங்காங்கே உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணியினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பார்வையிட்டார். அப்போது குறுந்தகவல்கள் மூலம் மழை நிலவரம் எச்சரிக்கை குறித்து மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. மதுரை சுரங்க ஏலத்திற்கு தமிழக அரசு ஒப்புக்கொண்டதாக ஒரு பொய்யான தகவலை சிலர் பரப்பி வருவதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் உள்ள அரிடாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தமிழக அரசும் இதற்கு தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. மேலும் மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்ற விடமாட்டோம் என்றும் உறுதியளித்திருந்தது. எனினும் இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அளித்திருந்த சுரங்க உரிமத்தை ரத்து செய்யும்படி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தமிழக அரசின் ஒப்புதலை கேட்டுத்தான் மத்திய அரசு அனுமதி வழங்கியதாக முன்னாள் முதல்வர் EPS குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் துரைமுருகன், டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக அரசின் எதிர்ப்பை கண்டு மத்திய அரசு மிரண்டு போயுள்ளதாகவும் மக்களின் கவனத்தை திசை திருப்பவே சிலர் பொய்யான தகவலை பரப்பி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புயல் குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அப்போது அவர் அறிவுரை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புயல் குறித்து மக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் பாதிப்புகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். சாலைகளில் விழுந்த 27 மரங்கள் அகற்றப்பட்டதாகவும் மேலும் தாழ்வான பகுதிகளில் இருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.
மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் உதவிட வேண்டும் என்று இபிஎஸ் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஆங்காங்கே தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அம்மா உணவகங்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று உணவளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும், அத்தியாவசிய தேவையை தவிர்த்து வெளியே செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள இபிஎஸ், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளிட்டோர் உதவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைவில் பணி வழங்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருச்சியில் பேட்டியளித்த அவர், அரசு பள்ளிகளில் ஆசிரியர்களின் தேவை அதிகமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக மாற்ற வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். இதனிடையே மழையால் பாதிக்கப்பட்ட பள்ளிகள் முழுமையாக சீரமைக்கப்பட்ட பின்னரே திறக்கப்படும் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புயல் காரணமாக 4 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்துவதற்கு சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. ஃபென்சல் புயல் சென்னை நகரை புரட்டி போட்டு வரும் நிலையில் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மின் கட்டணம் மற்றும் இதர நிலுவைத் தொகை உள்ளிட்டவை நுகர்வோர் அபராதம் இல்லாமல் செலுத்த வரும் 10ஆம் தேதி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் புயல் தாண்டவமாடி வரும் நிலையில் தவேக தலைவர் விஜய் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். புயல் தொடர்பான பணிகளில் தமிழக அரசு முழு வீச்சில் ஈடுபட்டு வரும் நிலையில் திமுக, அதிமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தங்களது கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளன. இந்த நிலையில் விஜய் ஏன் சைலண்ட் மோடில் இருக்கிறார் என நெட்டிசன்கள் கேட்டு வருகின்றனர். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.